ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 96 வசனம் 13. Psalm 96 verse 13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் வருகிறார், ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார். முதல் விசை வரும் பொழுது அவர் நியாயாதிபதியாக அல்ல, இரட்சகராக இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆனால் இரண்டாம் விசை இந்த பூமியில் வந்து அவர் பாதபடிகளை வைக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார் என்று சொன்னால், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். டு ஜட்ஜ், இந்த பூமியை நியாயம் தீர்த்து அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வருகிறார். அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரா? அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் பூலோகத்தை எப்படி நியாயம் தீர்க்கிறாரா? நீதியோடு. அவர்கிட்ட அநீதி கிடையாது. இன்றைக்கு அநேக நியாயாதிபதிகள், இன்றைக்கு இருக்கிற நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகள், இன்றைக்கு அவர்கள் தீர்க்கிற தீர்ப்பெல்லாம் எல்லாமே நீதியான தீர்ப்புன்னு சொல்ல முடியும். எல்லாமே நீதியான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. அதில் அநேக தீர்ப்புகள் அநியாயமான தீர்ப்புகள். ஆனால் தேவன் இந்த பூமியில் அவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது அதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்குது. எந்த அளவுக்கு அவர் கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக, அன்புள்ளவராக அவர் இருந்தாரோ, அதற்கு ஈடாக இந்த பூமியில் நியாய தீர்ப்பு வரும்பொழுது அந்த நாளை யார் சகிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வசனங்களை பார்க்கிறோம். அந்த நாள் பயங்கரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளை சகிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது பயங்கரமான கெடியான நாள், அது சூளையை போல எரிகிற நாள் என்று சொல்லி அந்த நாளை குறித்து பயங்கரமான வார்த்தைகள் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தில் கிருபை உள்ளவராக ஜனங்கள் மனம் திரும்புவார்களோ என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்களெல்லாம் முடிந்து போன பிற்பாடு நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எப்படி நியாயம் தீர்க்க வருகிறார்? அவர் பூலோகத்தை நீதியோடு, அநீதியாக அல்ல. ஐயோ, ஆண்டவர் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்குறாரே, இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்குதே, ஜனங்கள் தத்தளிக்கிறாங்களே, ஜனங்களால் தாங்க முடியாதேன்னு சொன்னால் அது நீதியான தீர்ப்பு தான். அது ஆண்டவர் இரக்கமற்றவராக அந்த தீர்ப்பை செய்யலை. ஏன்னா அவர் நீடிய பொறுமை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, ஜனங்கள் மனம் திரும்புவார்களோ என்று சொல்லி ஆண்டவர் காத்து கடந்த நாட்கள் அநேகம். ஆனால் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது பூமியை நீதியோடு தான் நியாயம் தீர்க்கிறார். ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்கிறாரா? சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். சத்தியம் ஏனென்று சொன்னால், ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் ஜனங்களோ இந்த சத்தியத்தை கேட்பதற்கு மனம் இல்லாமல் போய்விட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 12 verse 48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ சத்தியத்தோடு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார்னா, இந்த சத்தியத்தை ஆண்டவர் பூமியில் வெளிப்படுத்தினார். ஆனால் தேவனையும் தள்ளிட்டாங்க. தேவன் உரைத்த வார்த்தைகளையும் தள்ளிவிட்டதினாலே, எந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த பூமியில் பேசினாரோ, மனுக்குலத்திற்காக உரைத்தாரோ, அந்த வார்த்தைகளே அவனை நியாயம் தீர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. 1-2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தேறுகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். எதுக்கு வெளிப்படுறாரா? சுவிசேஷத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தை தேவன் உரைத்த பொழுதிலும் அந்த சத்தியத்தை புறக்கணித்தவர்களை நியாயம் தீர்க்க. அதனால தான் பாருங்கள், ஜனங்களை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரா? சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அதற்கு முன்பாக அவர் தம்முடைய ஜனத்தை தம் அண்டையிலே சேர்த்து கொள்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, அந்த இரண்டாம் வருகையிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகையிலே நாம் அவரை நியாயாதிபதியாக நாம் சந்திக்கக்கூடாது. அவரை நாம் அந்த நாட்களிலே இந்த பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, நாம் ஆயத்தமுடையவர்களாய், கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் வாழ்ந்து அவருடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையில் இயேசுவே, நீர் வருகிறீர், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறீர், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கேட்டோம். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாங்கள் பூமியிலே காணப்படாதபடி அதற்கு முன்பாக நீர் இந்த பூமியிலிருந்து உம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் அதிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு தயை பாராட்டும், கிருபை செய்தலும், ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.